அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 2025 நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து பண்ணாக்கா டாப் மார்க் என்ன, அதே மாதிரி லீஸ்ட் மார்க் என்ன, ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து பண்ணாக்கா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா நம்ம தமிழ் மேஜருக்கு வந்து பண்ணாக்கா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மேஜருக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோடைய லிங்க் எல்லாமே வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா ஃபிசிக்ஸ் மேஜர். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் மேஜரில் வந்து பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க இந்த இயர், ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரோம். ஸோ மொத்தம் வந்து பண்ணாக்கா எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா 233 வேக்கன்சி வந்திருக்கு. 233 வேக்கன்சி வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க. அதில் 228 கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணாக்கா ஃபில் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா ஒரு 5 கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணாக்கா நாட் அவைலபிள், ஏன்னா அது கேட்டகரி வைஸில் வரக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா வந்து பண்ணாக்கா 123 மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது வந்தாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எவ்வளோ அப்படின்னாக்கா 123 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் மார்க் 120, அடுத்து தேர்டு மார்க் வந்து பண்ணாக்கா 118, அப்புறம் 115, 114, 114, 113, 113. ஸோ அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரோம். 110, 108, 107, அப்புறம் 106. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ நமக்கு எங்கே இருக்குது 106 வரைக்கும், அதாவது 29 கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணாக்கா ஜென்ரல் டர்னில் வராங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறது ஜென்ரல் டர்ன் தான், ஆனால் அது ஜென்ரல் உமன் கேட்டகரியில் வருது. ஸோ இங்கே இடையில் மட்டும் 106 வந்து பண்ணாக்கா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஜென்ரல் டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் மீடியம் எல்லாம் சேர்த்து நியர்லி எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இது வரைக்கும் 57 கேண்டிடேட்ஸ். இதில் வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் வராங்க, நார்மலாக ஜென்ரல் டர்ன் வந்து பண்ணாக்கா உமனு, ஜென்ரல் டர்ன் வந்து பண்ணாக்கா உமனு, தமிழ் மீடியம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பண்ணாக்கா இது. ஸோ அப்போது ஜென்ரல் டர்னுக்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னாக்கா 103 வந்திருக்கு கட் ஆஃப். அப்போ நம்ம இந்த முறை வந்து பண்ணாக்கா நீங்கள் ஜென்ரல் டர்னில் வாங்கணும் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் 110ஆவது வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து பண்ணாக்கா உள்ளே போக முடியும். ஏன்னா ஒரு சிலர் ஓசி கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா நான் ஜென்ரல் டர்ன் மட்டும் வந்தால் மட்டும்தான் எனக்கு வேலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம 110ஆவது வாங்கியிருக்கணும். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா அந்த கேட்டகரியெல்லாம் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 106. அப்போ 106 அப்படின்றது சேஃபா அப்படின்னா வந்து பண்ணாக்கா 106 ஓகே, ஆனால் 110க்கு மேலே வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா ஜாப் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கலாம். அடுத்து வந்து பண்ணாக்கா கம்யூனிட்டி வைஸு. ஸோ ஜென்ரல் டர்னுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா பிசி, எம்பிசி இது ரெண்டும் வந்து பண்ணாக்கா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா 103 இருக்குது. அப்போ 103க்கு அடுத்தது அப்படியே வந்து பண்ணாக்கா 12, இங்கே 102 வந்து பண்ணாக்கா ஜென்ரல் கேட்டகரியில் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் அது வந்து பண்ணாக்கா ஆதி திராவிடர் ஸ்கூலில் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது இங்கே எஸ்சி, ஸோ அதுவும் வந்து பண்ணாக்கா 102 வந்திருக்கு. ஸோ 102 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி எல்லாமே 102லே பாருங்கள் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 101 சிமிலர் மார்க் எவ்வளோ பேர் இருக்காங்க. 100 பாருங்கள் சிமிலர் மார்க் வந்து பண்ணாக்கா எவ்வளோ பேர் இருக்காங்க. 99, சரிங்களா? ஸோ 98, ஸோ 97. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதெல்லாம் வந்து பண்ணாக்கா கேட்டகரியில் வந்துடுச்சு. இங்கே எஸ்சி அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ அப்போ 98. ஸோ இங்கே வந்து 98 கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு. சரிங்களா? இப்போ பிசிக்கு பார்த்திங்கன்னா அங்கே பிசி முஸ்லீம் வந்துடுச்சு. அப்போ பிசி இங்கேயே முடிஞ்சிடும். எங்கே முடியுது? ஸோ இந்த இடத்துல பிசி முஸ்லீமு, பிசி உமனு, ஸோ பிசி கேட்டகரி, ஸோ பிசி தமிழ் மீடியம், பிசி இங்கே பாருங்கள். ஸோ 101, 101, 101, 101, 101, 101, 101. அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அட்லீஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பண்ணாக்கா 101. அப்போ நீங்கள் 105க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வேலை கிடைக்கும். அதுக்கு கீழே அப்படின்னாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா ஆசிலேஷனில் வெயிட் பண்ணணும் சிவி வரைக்கும். சிவிக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சிமிலர் மார்க்கை நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்போ எம்பிசியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பிசிக்கு எப்படி நம்ம 101 சொன்னோமோ அதே மாதிரி தான் எம்பிசிக்கு பாருங்கள் 100 வந்திருக்கு ஒன்று. இங்கே வந்து பண்ணாக்கா 99 கொடுத்துருக்காங்க. 99, 99, 99, 99, 98, ஸோ 98, ஸோ 98 தான். அது கீழே வந்து பண்ணாக்கா உமனு தமிழ் மீடியம் எல்லாமே வரும். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா 98. ஸோ நம்மளும் வந்து பண்ணாக்கா சேஃபாக இருக்கணும் அப்படின்னாக்கா 105, 100லேருந்து
105க்குள்ளே இருந்தால் நம்ம சேஃப்டியாக வந்து பண்ணாக்க வேலை வாங்கலாம். அடுத்து எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது 98 வருது. ஸோ 98 இங்கே எஸ்சி உமன் வந்துடுச்சு சரிங்களா. அப்போ வந்து பண்ணாக்கா 97 தான் வந்து பண்ணாக்கா எங்கள் லீஸ்ட் மார்க்காக இருக்குது எஸ்சி கேட்டகரிக்கு. அப்போ நீங்கள் 100க்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கா 96 இதெல்லாம் வந்து பண்ணாக்கா கேட்டகரி வைஸ் வரக்கூடியது. பாருங்கள் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பண்ணாக்கா 96லேயே கூட வந்து பண்ணாக்கா போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்கள் அதெல்லாம் வந்து பண்ணாக்கா டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணாக்கா சேஞ்ச் ஆகும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா, அந்த கார்ப்பரேஷன் செங்கல்பட்டு கார்ப்பரேஷன் ஸ்கூலு, ஸோ அந்த மாதிரி வரும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்காது சரிங்களா. அந்த லீஸ்ட் மார்க்காக இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கே போஸ்டிங் இருக்கோ நம்ம அதுதான் வந்து பண்ணாக்கா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 93 இதெல்லாம் வந்து பண்ணாக்கா எஸ்சிஏ உமனு எஸ்சி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பார்த்தீங்கன்னாக்கா 95 வந்திருக்கு லாஸ்ட்டாக சரிங்களா. ஸோ அது மாதிரி 95 அதுக்கப்புறம் வரதெல்லாம் கேட்டகரி வைஸு. ஸோ லீஸ்ட் மார்க் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 70க்கு போட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி கேட்டகரியில் எஸ்ஜிடி அவங்க செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருப்பாங்க. அந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா ப்ரொமோஷனில் வந்து பண்ணாக்கா நம்ம வாங்கணும் அப்படின்னா டிஆர்பி எழுதணும். ஸோ அதுக்காக அவங்க எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் ஃபிசிக்ஸ் மேஜருடைய அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.